வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். பிறர் கண்ணோட்டத்தில் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அக்பர் அரண்மனையில் வேலை செய்யும் ஊழியர். அவர் ஒருவருடைய ராசி பயங்கரமானதென அறிந்தே அந்த நபரை பார்க்க அனைவரும் காலையில் பார்க்க எல்லோரும் பயப்படுவார்கள். சொல்லுவாங்க இல்லையா, என்னார் முகத்தில் முழிச்சியோ, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், காலையில் ஏஞ்சி யார் முகத்தில் முழிச்சானோ அப்படின்ற மாதிரி தான் இந்த ராசிக்காரரை காலையிலே பார்க்குறதுக்கு எல்லோருமே பயப்படுவாங்க. ஒரு நாள் அக்பர் அவன் முகத்தில் விழித்தார். அன்று அரண்மனையில் தகராறு, வெளிநாட்டு படையெடுப்பை பற்றிய ஒற்றர் தகவல். அக்பர் அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தார். அவருடைய மந்திரி தண்டனை பெரிது, பெருக்குபவனது மனதில் என்ன இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்வதில் அவசியம் என்றார். உடனே அக்பர் தன் அரண்மனையில் பெருக்கும் ஊழியர் அவனை கூப்பிடுறாங்க. அந்த ஊழியர் வருகின்றான். மந்திரி, இன்று காலையில் நீ யார் முகத்தில் விழித்தாய் என்று கேட்டார். அவன் சக்கரவர்த்தி முகத்தில் விழித்ததாக சொன்னார். மந்திரி மேலும் அவனை என்ன நேர்ந்தது என்றார். தன்னை தூக்கு மேடையில் அனுப்பினார்கள் என்றார். அரசன் மன்னித்தான். பெருகுபவன் முகத்தில் விழித்ததால் தனக்கு பல இடையூறுகள் ஏற்பட்டன என அரசன் நினைத்தான். அரசன் முகத்தில் விழித்த அவனுக்கு உயிர் போயிற்று என்று அவன் கருதுகின்றான். அது உண்மையும் கூட. எந்த பிரச்சனையும் எதிரியாளியின் நோக்கில் புரிந்து கொள்ள முயன்றால் உண்மை விளங்கும். ஒரு பிரச்சனை நம்மை எப்படி பாதிக்கின்றது என்றுதான் நாம் நினைப்பது வழக்கம். பிறர் கண்ணோட்டம் என்ன என்று நினைப்பது குறைவு. அப்படி நினைப்பது ஒரு நல்லெண்ணம், விசால புத்தி. அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் அப்படி நினைக்க நாம் நமக்கு பயிற்சி அளித்து கொண்டால் மனமும் ஆத்மாவும் பக்குவமடையும். பக்குவமான ஆத்மா மூலம் ஸ்ரீ அன்னை சிறப்பாக செயல்பட முடியும். இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் தான் அது. அந்த வேலையாள் என்ன செய்கிறாரு, அந்த ஊழியர் அந்த அரண்மனையில் ஊழியராக வேலை பார்க்குற அந்த ஊழியர் அவர் காலையில் மன்னரோட முகத்தில் முழிச்சிறாரு. மன்னர் என்ன செய்கிறாரோ, அந்த ஊழியர் முகத்தில் காலையில் விழித்தால் எப்பவுமே சகுனம் சரியாக இருக்காது என்று எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை. மன்னர் காலையில் அந்த பெருக்கிக் கொண்டிருந்த அந்த ஊழியரோட முகத்தில் முழிச்சிட்டாரு. அவருக்கு பலவித இன்னல்கள் வரவும் இவன் முகத்தில் முழித்ததால் தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்ட்டு உத்தரவு கொடுக்குறாரு. ஆனால் தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன் அரண்மனையில் விசாரணை நடக்க வேண்டும் என்று சொல்ல விசாரணை செய்கின்றார்கள். அப்போ அந்த ஊழியரை பார்த்து கேட்குறாங்க, நீ காலையில் யார் முகத்தில் விழித்தாய்? உடனே அந்த ஊழியர் என்ன செய்கிறார், நான் ஸ்ரீ மகாராஜா முகத்தில் தான் நான் விழித்தேன், ஆனால் அதனால் எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அதை பார்த்து மன்னர் மன்னிப்பு கேட்டு மனம் மாறினார். இதுதான் இந்த பதிவில் கொடுக்கப்பட்ட விஷயம். இது நல்லா எல்லாருக்கும் புரியும். இன்னார் முகத்தில் விழித்தால்தான் நமக்கு இந்த மாதிரி நடக்குது என்பது நம்மளுடைய எண்ணம் தான். அப்படி ஒன்றும் நம்ம சகுனமோ அப்படி பார்க்கக்கூடாது என்பதைத்தான் இந்த கருத்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்றைய தினம் 7/4/2026 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ கர்மயோகி ஐயா மகா சமாதியான தினம். புதிதாக வந்த அன்பர்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது. அவர் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் தீவிர பக்தர். அது மட்டும் இல்லை, அவங்க கூடவே இருந்த நெருக்கமான சீடரும் கூட. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பல நூல்களை அவர் எழுதியிருக்காரு.
வாழ்க்கைக்கு உகந்த பல பொன் மொழிகளையும் அவர் எழுதி இருக்கின்றார். அவருடைய புத்தகம் கிடைத்தா படிங்க, நிறைய இருக்கும் அவர் புத்தகம். அருமையான பொன்மொழிகள். அவங்க சீடராக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கூட இருந்ததுனால அவங்க சொல்கிற விஷயங்களை அவர் நூலாக புத்தக வடிவில் பதிவிட்டு இருக்கின்றார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீ பகவான் அரவிந்தருடனும் ஸ்ரீ அன்னையுடனும் சீடராக இருந்ததனால் இவருக்கு வர அத்தனை தரிசன நாட்களிலும் நம்ம தியான கூடமோ இல்லை ஆசிரமமோ போய் தரிசித்து வருவது மேலும் சிறப்பை கொடுக்கும். இதனால் பார்த்திங்கன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த பிரார்த்தனை இவர்கிட்டையும் செய்ய